நம்ம தாவைக்க அரசின் பட்ஜெட் ஒதுக்கீடு திட்டங்கள் குறித்து இந்த வீடியோல இருந்து பார்த்திடலாம். 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரத்தை தாவைக்க அரசு வழங்கியிருக்கு. 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூடி இருக்கு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு 560 கோடியை ஒதுக்கி இருக்கு. 2036க்குள்ள தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்த நம்மளுடைய தாவைக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. இப்ப பள்ளி கல்வித்துறை திட்டங்கள்ல முதல்ல சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்ப்ஸ் திட்டம். இதுல தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் அண்ட் கழிப்பறை பராமரிப்பு, 24 மணி நேர பாதுகாப்பு. இத முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள்ல செயல்படுத்த இருக்காங்க. இதற்கான நிதி ஒதுக்கீடு 139 கோடி. அடுத்து பள்ளி நிறைவு திட்டம் 3734 அரசு பள்ளிகளில் 2132 கோடி மதிப்பீட்டில் நவீனமயமாக்கல் திட்டம். இந்த ஆண்டிற்கு மட்டும் 300 கோடியை ஒதுக்கீடு செய்றாங்க. அடுத்து பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள், நவீன உண்டு உறைவிட பள்ளிகள் நிறுவப்படும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி, உணவு, சீருடைகள், தங்குமிடம், பாட புத்தகங்கள் எல்லாம் விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 125 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கடுத்து பள்ளி பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு கற்றல் வெளிப்பாடுகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவாக்கப்படும். இதற்கு 25 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. அப்புறம் முக்கியமா போதை இல்லா தமிழ்நாடு, பள்ளிகளில் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மற்றும் தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படும். மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதையில்லா தமிழ்நாடு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு 7 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்த பொது நூலகங்களை டிஜிட்டல் முறையில் வடிவமைக்க 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடைசியா 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணாக்கர்களுக்கு இந்த 2026-2027 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஹெல்மெட் அண்ட் வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன மிதிவண்டிகள் வழங்கப்படும். இந்த திட்டத்துக்கு 277 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மொத்தமா பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் 44,527 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறன நீ